இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றேன்? கோயிலுக்கு போகிற வழி பார்த்து வர வேண்டியதானே, அப்புறம் எங்கே போயிட்டு வர்றேன்? இல்லைப்பா, வர்ற வழியில் லட்சுமி அம்மா வீடு இருக்குல்ல, ஆமாம். அவங்கள பார்த்தேன். உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி வயசாகி போச்சு, அப்புறம் உடம்பு தான் இருக்குது. அதுதான் இப்போ ஒரு வாரமாக உடம்பு சரியில்லையாம்மா. இப்போ வயசாகி போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரர் இருந்தாங்க அப்போல்லாம். வீட்டுக்காரம்மா எல்லாமே அந்த மாதிரி காரியம் போகிறேன் நல்லா நல்ல முறையாக தான் 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுல்ல. இந்த அம்மா தான் பையனை படிக்க வச்சது, எல்லாம் பண்ணிச்சு. அப்புறம் என்ன படிக்க வச்சுட்டு இப்போ சரி தான் இதோட கஷ்டம் முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. படிக்க வச்சு அவங்க வேலைக்கு போயாச்சு, பிள்ளை கட்டி கொடுத்தாச்சு, பையனுக்கு கல்யாணம் ஆச்சு வேலைக்கு. அதுக்கு மேலே என்ன கஷ்டம்னா 60 வயசுக்கு மேலே முதுமையும் ஒரு கஷ்டம் வரும். முதுமை கஷ்டம்தான். முதுமையில் வேலை அதிகமாக போச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. காலையில் டிஃபனு அவங்களுக்கு கொண்டு வரக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களா. வேலை ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதுனால முடிய மாட்டேங்குது இந்த அம்மாவுக்கு. சின்ன வயசுலேருந்தே வேலை கஷ்டமாக செஞ்சது. அப்புறம் இப்போ பார்த்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக முடிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்ததுன்னா இந்த போன வாரத்தில் நடந்தது எப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகனும் மகளும் 8 மணிக்கு வர்றீங்க பொழுதோட 6 மணிக்கே வந்துட்டாங்க. சரி. 6 மணிக்கு வந்து பார்த்தா லைட்டு மெரியில் ஒன்றும் போடல. சரி அம்மா என்ன தான் பண்ணுது அப்படின்னு மகன் சத்தம் போட, லைட்டு போடாமல் இந்நேரத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சத்தம் போட்டு போயிருக்காப்புல. ஒரு சத்தத்தையும் காணோம், கதவு திறந்து கிடக்குது. பார்த்துன்னா இந்த அம்மா அப்படியே தூங்கிட்டு இருக்குது. டைனிங் டேபிள் மேலே தலை வச்சு தூங்கினே அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எழுப்பி கேட்டால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏன்னா தலை சுத்தல் இருக்குது, கண்ணு கொஞ்சம் நிதானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி. அப்புறம் அந்த மாதிரி ஆனதுனால தலையெல்லாம் வலிக்குது, ஏதோ முடியல சாமி அப்படின்ட்டு படுத்துட்டு இருந்துருக்குது. அப்புறம் மருமக உள்ளே போய் பார்த்தா அத்தனை சாமானம் அப்படியே காலையில் எப்படி இருக்குதோ அப்படியே போட்டு கிடக்குது. அதை பார்த்தாலும் சங்கடப்படுறாங்க. சரி நல்லா இல்லைன்னு என்ன பண்ண முடியும், அப்படியே கிடக்குது. அப்புறம் மருமகளுக்கு என்னடா பண்ணுறது, இப்படி நம்மளும் வேலைக்கு போயிட்டு வந்து அங்கேயும் செஞ்சு போட்டு வந்து இங்கேயும் செய்கிறதுனா கஷ்டம் தானே. அப்புறம் இந்த அம்மாவும் இப்படி பண்ணிகிட்டு இருக்குது, இது நடிக்குது என்னமோ அப்படின்னு மகனும் மருமகளும் பேசிக்கிறாங்க. அது ஆமாம் பெரிய கஷ்டமாச்சு. ஆமாம், இப்படி அந்த அம்மா காதலையும் கேட்டுடுச்சு. என்னடா நான் இப்படி நல்லா இல்லாமல் இருந்து நடிக்கிறது பேசுகிறாங்க அப்படின்ட்டு காதலை கேட்டுருக்குது. அப்புறம் சரி என்ன பண்ணுறது, பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணது, கொஞ்சம் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டு போட்டு அதையெல்லாம் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு அப்புறம் பார்த்து முடியல சாமி, இந்த மாதிரி கண் ஆப்ரேஷன் பண்ணணும், கண் சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படிங்குது. இது வேறு செலவா அப்படிங்கிறாங்க. இப்போ மகளை கொடுத்து பக்கம் சம்மந்தி வீட்டில் சம்மந்திக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சரி. அவங்க பண்ண ஆஸ்பத்திரிக்கே போனேன், நல்லா பார்ப்பாங்களே என்னமோ, அங்கேயே கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டு வீட்டுக்கு அனுப்பிடலாங்க மருமகம். அப்புறம் சரி மகனும் சொல்லிட்டு அது நியாயமாக தான் இருக்குது. சரி நம்ம வேலைக்கு போகிறவங்க மகன் வீட்டில் போய் இருந்துட்டு அப்படின்ட்டு அப்புறம் மக வீட்டுக்கு போமா அப்படிங்கிறப்பல மகன். அப்புறம் நான் அங்கே போகணுன்னா நீங்கள் கொண்டு போய் எனக்கும் போக ஆசையாக இருக்குது சாமி, கொண்டு போய் விடுங்க அப்படிங்குது. அப்புறம் கொண்டு போய் விட மாட்டேங்கிறாங்க, கண்ணு நிலம் கம்மியாக இருக்குது, என்னால் தனியாக போக முடியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் மகன்கிட்ட சொல்லி கேட்கல. இந்த அம்மாவுக்கு மனசு கஷ்டமாச்சு, மகன் வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. அப்புறம் ஒன்றும் முடியல. அப்புறம் பஸ் ஏற்றி விட்டா அங்கே போய் இறங்கிக்கலாம், அந்த மாதிரி பண்ணி விட்றோம் அப்படின்ட்டு பஸ் ஏற்றி விட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மகன் வீட்டுக்கு போயாச்சு, மகன் வந்து கூட்டிகிட்டு போயாச்சு. போய் நல்லா ஒரு வாரம் இருக்குது. ஆனால் இந்த கஷ்டத்தை மட்டும் சொல்ல, கண்ணு இங்கே இருக்கிற சூழ்நிலை எதுவும் சொல்லலை. அப்புறம் ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த அம்மா தான் இங்கே ஒரு வாரத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் இருந்துட்டு இருக்க மாட்டேன்ட்டு வருது. அப்புறம் மகன் வேண்டான்னு ஆனபடி சொல்லியாச்சு. கேட்கல. இந்த மேட்ரை சொன்னாலும் கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. கண்ணு எனக்கு சிரமமாக இருக்குது, பார்க்குறக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, உடம்பு முடியல அப்படின்னு. இங்கே நடந்தது எதுவுமே சொல்லலை, மருமகளை எதுவுமே சொல்லலை. அப்புறம் இங்கே மறுபடியும் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா மகனுக்கு ஏன்டா வந்தது, இந்த அம்மா இங்கே இருந்து பார்த்துட்டு வரலாமല്ലോ, நம்மளுக்கு தான் தொல்லையாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்குள்ளே இங்கே வந்துருச்சு அந்த அம்மா. அங்கே இருந்துட்டு வர வேண்டியதுதானே, அவங்களும் கூட்டிகிட்டு போவாங்களா கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அப்படின்னு அம்மாவை கேட்குது மகனை. அப்புறம் கேட்டால் அம்மா சொல்லுது, சம்மந்தி வீட்டில் போய் உட்காந்துட்டு நம்ம போய் செலவு வச்சுட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா அப்படி. நான் அந்த இதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன், சம்மந்தி வீட்டுக்கு அது தெரிஞ்சாலும் அது கேவலம், அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்துடுது. அப்புறம்
என்னாச்சு இப்படியே இருந்து அந்த அம்மாவுக்கு முடியல, ரொம்ப முத்தி போச்சுன்னா அப்புறம் சிரமம் தானே, அப்புறம் பெரிய செலவு தானே வரும். இந்த அம்மா இந்த செலவுக்கு வேறு எடுக்கிறான்ட்டு 2 பேரும் பேசிட்டு என்னடா வந்தது அப்படின்ட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வர்றான். ஃப்ரெண்டு வந்து வயசானவங்களுக்கெல்லாம் இந்த அனாதை ஆசிரமம்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நிறையா நன்கொடை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறான். கண்ணு தெரியாதவங்களுக்கு, கை கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரோட்டரி கிளப்ல இருந்து என்னமோ நிதி திரட்டி இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்களாமா. அது மாதிரி பண்ணிகிட்ருக்காப்புல. அப்புறம் சரி இந்த அம்மாவை பார்க்குறக்கு இவங்க 2 பேர்த்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுங்க, அம்மா பையனுக்கு மருமகளும் கஷ்டமாக இருக்குது. நண்பன் பார்த்ததுன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாப்புல பொதுமன சேவையாக. அதனால் வந்து அவங்க அப்படியெல்லாம் செய்யும்போது நம்ம பெத்த அம்மாவை இப்படி பார்க்க முடியலையா அப்படின்னு மனசுக்குள்ளே இவங்களுக்கு வருத்தம் இருக்குமல்ல. அப்புறம் அதனால் மனசுக்கு கஷ்டமாக இருக்குமல்ல, சரி நம்மளும் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு. அப்புறம் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி எந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க என்ன அப்படின்னு கேட்டு அப்புறம் ஏதோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே முதுமையாயிட்டாலே முடியாது, நம்மளால் ரொம்ப வேலை செய்ய முடியல, வேலை செய்ய முடியலன்னு என்ன பண்ணுறது, செத்து போகலாம் மாட்டிருக்குது அப்படிங்குது. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ நம்மளுக்கு அப்படித்தாங்கிற முழுமையான என்ன பண்ணுறது. ஆமாப்பா, ஒரு தடவை கால் வலி வந்ததுன்னா கஷ்டமாக தானே இருக்குது. அதுக்காக அவங்கள தொல்லை பண்ண முடியுமா? அவங்கள எல்லாம் தொல்லை பண்ண வேண்டியதில்லை, அவங்க உங்கள் பாட்டில் வேலையை செய்யிட்டு நம்ம இருக்க வேலை செய்ய வேண்டியது என்ன பண்ணுறது. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சரிங்களா? சரி.